பீரியட்ஸ் அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு பெயின் இருக்கும், ஒருத்தருக்கு ப்ளீடிங் ஹெவியா இருக்கும், ஒருத்தருக்கு ஃபீவர், சம்டைம்ஸ் வாமிட்டிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட வரும். பட் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்தா நீங்க டாக்டர் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் யோகசாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட கிளினிக்கல் லீடு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெவி ப்ளீடிங். சிலருக்கு பீரியட்ஸ் அப்போ ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹவர்ஸுக்கே ஒரு பேட் சேஞ்ச் பண்றதுக்கு போகும், இல்ல கிளாத்ஸா பாஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்டம் எஸ்பெஷலி யங்கர் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சிம்டம் பீரியட்ஸோட வரக்கூடிய பெயின். மினிமல் அமௌண்ட் ஆஃப் பெயின் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும், அது ரொம்பவே நார்மல். பட் ஒரு சில பேருக்கு பெயின் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ற லேடிஸ் ஒர்க் போக முடியாது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ருட்டீன் ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியாது. சில பேருக்கு ஃபீவர் கூட வரலாம், சில பேருக்கு இன்டென்சிவ் வாமிட்டிங், சில பேருக்கு லூஸ் ஸ்டூல்ஸ், இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டு சிம்டம்ஸ் நிறைய வரலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க டெஃபினட்டா ஒரு டாக்டர் போய் பாருங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஊர்ல நிறைய பேர் இக்னோர் பண்றது போஸ்ட் மெனோபாசல் டிலே. அதாவது பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிலருக்கு ப்ளீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது இக்னோர் பண்ணிடுவாங்க. நம்ம எதுக்கு போய் டாக்டர் போய் பார்க்கணும், அவங்க ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. இது ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயம். சம்டைம்ஸ் சர்விக்ஸ்ல கேன்சர் இருக்கு, யூட்ரஸ்ல கேன்சர் இருக்கு, ஓவேரியன் கேன்சர், எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங்கா ப்ரெசென்ட் பண்ணும். இனிஷியலா போய் பாத்தீங்கன்னா இதை ஏர்லியரா நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது பீரியட்ஸ் இல்லாத சமயத்திலயும் சில பேருக்கு லைட்டா ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி மிட் சைக்கிள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது யூட்ரைன் பாலிப், சர்விக்ஸ்ல ஏதாவது பாலிப், சர்விக்ஸ்ல இன்ஃபெக்ஷன், சப்மியூகோசல் ஃபைப்ராய்டு எது இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். லைட்டா தானே படுது, பெருசா ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம நார்மலா எப்போதும் போல இருந்துக்கலாம்னு இதையும் இக்னோர் பண்ண வேணாம். ஸோ மேல சொன்னா எந்த சிம்டம்ஸ் உங்களுக்கோ உங்க ஃபேமிலியில யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலோ கண்டிப்பா டாக்டர் போய் பார்த்து அதுக்கான கன்சல்டேஷனை எடுத்துக்கோங்க. இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அதாவது பீரியட்ஸ் இல்லாத சமயத்துல